அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாச சிந்தனை, தொழுநோயாளரின் நோயை நீக்குதல். லூக்கா நற்செய்தி நூல் பிரிவு 5, இறை சொற்றொடர்கள் 12 முதல் 16 முடிய. இதன் விளக்கம் அறிவோம். தொழுநோயாளர் முழந்தாள் படியிட்டு வேண்டினார் என்று மார்க்குவிலும், காலில் விழுந்து என்று லூக்காவிலும் வருகிறது. லேவி 13:40 முதல் 46 தொழுநோயாளர் குருவினால் தீட்டுள்ளவர் என தீர்ப்பிடப்படுவார் எனவும், நலமடைந்தபின் மீண்டும் குரு தீட்டகற்றும் சடங்கை செய்த பின்பே மீண்டும் சமுதாயத்துக்குள் சேர்த்து கொள்ளப்பட வேண்டும் என்பதும் அந்த நாட்களில் கடைபிடிக்கப்பட்ட கெடுபிடியான சட்டம். அவ்வாறு இருக்க ஒரு தொழுநோயாளர் ஆண்டவரை அணுகினார் என்பதிலிருந்து இயேசுவின் ஆழ்ந்த அன்பினையும் அவர் யாரையும் தீட்டுப்பட்டவர் என விளக்குவதில்லை என்பதையும் பற்றி அத்தொழுநோயாளர் கேள்விப்பட்டிருக்க வேண்டும். அவருடைய நம்பிக்கை வீண் போகவில்லை. தூய்மை, தீட்டுச் சடங்குகளையும் விதிகளையும் இயேசு கண்டுகொள்ளவில்லை. இயேசு தொடக்கூடாத தொழுநோயாளரை கையை நீட்டி தொட்டார் என்று காண்கிறோம். தொழுநோயாளர் விலகி சென்றிருக்கலாம். ஏனெனில் தொழுநோயாளர் கிழிந்த ஆடையை அணிந்து தலைவாராமல் மேல் தட்டை மறைத்து கொண்டு தீட்டு தீட்டு என குரல் எழுப்ப வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. கையை நீட்டி தொட்டார் என்பதை தம் கைகளால் அணைத்து கொண்டு என்றும் பொருள்படலாம். அப்படி இயேசு விதியை மீறி அவரை தொட்டு குணமாக்கிய பின்பு அவர் மீண்டும் சமுதாயத்தோடு சேர குரு அதற்கான சடங்கை செய்ய வேண்டும். அதற்குரிய காணிக்கையும் பலியையும் நலம் பெற்ற குருவிடம் செலுத்த வேண்டும். அதன் பின்னரே அவர் இயல்பு வாழ்வுக்குட்பட முடியும். எனவே இயேசு அந்த சடங்கை செய்யும்படி அவருக்கு பணித்தார். பலராலும் தொழுநோயாளி தீட்டுக்குள்ளானவர் என்று விலக்கி வைக்கப்பட்டவர் நலம் பெற்றவுடன் அதை பறைசாற்றாமல் எப்படி இருக்க முடியும்? இயேசின் புகழ் காட்டுத்தீ போல் பரவ திரளான மக்கள் அவரை தேடி வந்தனர். எனவே ஆள் நடமாட்டம் இல்லாத இடங்களை தேடி சென்று இறைவனிடம் வேண்டி வந்தார். இது லூக்காவில் மட்டும் காணப்படும் செய்தி. அன்பார்ந்தவர்களே, வரலாற்றில் வாழும் மனிதர்களை மிகவும் பாதித்து வந்துள்ள மிக பழமையான நோய் தொழுநோய் எனலாம். இந்நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் அனுபவித்துள்ள அல்லது அனுபவிக்கின்ற துயரங்களை சொல்ல வார்த்தைகள் இல்லை. எல்லா நோய்களையும் விட மிக பரிதாப நிலையில் இருந்தவர்கள் தொழுநோயாளர்களே. லூக்கா நற்செய்தியிலும் முதல் பேய் பிடித்தவரையும் பேதுருவின் மாமியாரின் காய்ச்சலையும் நலமாக்கிய பின் இயேசு தொழுநோயாளரை நலமாக்குகிறார். இயேசுவால் தன்னை முழுமையாக நலமாக்க முடியும் என தொழுநோயாளர் முழுமையாக நம்புகிறார். ஆகவேதான் அவர் இயேசுவிடம் வந்து, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்று நம்பிக்கையோடு வேண்டுகிறார். இயேசு அவர் மீது பரிவு கொள்கிறார். தம் கையை நீட்டுகிறார். அவரை தொடுகிறார். கிரேக்க மூலத்தில் தொடுதல் என்ற சொல்லுக்கு அணைத்து கொள்ளுதல் என்ற பொருளும் உண்டு. எனவே இயேசு அவரை அணைத்து கொண்டார் என்று புரிந்து கொள்ளலாம். இயேசுவிடம் இருந்த முக்கியமான 3 பண்புகளான பரிவு, அருகில் செல்லுதல், தொடுதல் ஆகியவற்றை நமதாக்கிக் கொள்வோம். துன்புறுவோரை அக்கறையுடன் சந்தித்து உதவி செய்வதன் வழியாக இயேசுவின் அன்பை பிறருக்கு வழங்க முன்வருவோம். இன்றைக்கு உலகம் சுருங்கிவிட்டது. உலகத்தோடு மனித மனங்களும் சுருங்கிவிட்டது. அடுத்த வீட்டில் என்ன நடந்தாலும், அடுத்த அறையில் கொலையை நடந்தாலும் நாம் பாதுகாப்பாக இருந்தால் மட்டும் போதும் என்கிற மோசமான மனநிலை இன்றைய சமுதாயத்தில் மலிந்து போய்விட்டது. ஒரு தந்தையை போல, ஒரு தாயை போல இறைவன் நம்மை அன்பு செய்கிறார். எனவே பிள்ளைகள் நலமோடு மகிழ்வோடு வாழ வேண்டும் என்று பெற்றோர் விரும்புவது போல இறைவனும் விரும்புகிறார். திருப்பாடல் 103 நம் பிள்ளைகள் மேல் இரக்கம் காட்டுவது போல அவர் நம்மீது இறங்குவார். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். நான் ஏழைகள் மத்தியில் பரிவுடன் பணி செய்கின்றேனா? நலிந்தோர் நலம் பேணுவதில் நான் அதிக ஆர்வத்துடன் உள்ளேனா? சட்டத்தை விட மனித நேயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்வதை நான்
மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கின்றேனா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் ஏழைகள் மத்தியில் பரிவுடன் பணி செய்யவும், நலிந்தோ நலம் பேணுவதில் அதிக ஆர்வத்துடன் உழைக்கவும், சட்டத்தை விட மனித நேயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து செயல்படவும் வரம் தாரும். ஆமீன்.